வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் வேல்ஸ் டிராவல் டைரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் குமிழி லேக். பிரிட்ஜுக்கு கீழே கொஞ்ச தூரம் வந்து நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இது மாம்பாக்கம் போற ரோடு. இந்த ரோட்லயே நீங்க கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா வனப்பகுதி வழியா டிராவல் பண்ணுவீங்க. பாருங்க, இங்க ரெண்டு சைடுமே அருமையா இருக்கு. இந்த வெயில்ல கூட இந்த இடம் சூப்பரா இருக்குங்க. இந்த ஏரி பாத்தீங்கன்னா திருவான்மியூர்ல இருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வரும். மாம்பாக்கம்ல இருந்து அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இந்த இடத்த நீங்க ரீச் பண்றதுக்கு ஆயிடும். இந்த குமிழி லேக் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை புறநகர் பகுதியில வண்டலூர் கேளம்பாக்கம் சாலையில இது அமைஞ்சிருக்குங்க. நம்ம இப்போ இந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம். வாங்க வந்து பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு மலை குன்று நடுவில் இந்த ஏரி அமைஞ்சிருக்கிறது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க வீக்கெண்ட்ல பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஃபேமிலியோட இந்த இடத்த நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். வீக்டேல பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் ஜிலோன்னு தான் இருக்கு. நீங்க ஃபேமிலியோட வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ். உங்களுக்கு குமிழி பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. இந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள நடக்கிறது உண்மையாகவே ஒரு அருமையான ஃபீலை கொடுத்ததுங்க. நல்லா காத்தடிச்சது, வெயிலே தெரியல, நல்லா குளிர்ச்சியா இருந்ததுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் இருந்தது. ஒரு 100 மாடாவது இருந்திருக்கும். கிட்ட போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். முட்டிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா அது குட்டியோட இருக்கும்போது மாடு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. எரும மாட்டை கூட நம்பிடலாங்க, ஆனால் பசுமாடு கொஞ்சம் டேஞ்சர் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மாடை யாரோ ஓட்டி விட்டாங்க. மொத்தமாக அப்படியே வெளியே வந்துருச்சுங்க. இங்கே இருக்கிற மரங்களை பார்த்தீங்களா, எல்லாமே நாகப்பழ மரங்க. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ரிலாக்ஸ்டாக நீங்கள் வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது உண்மையிலே சூப்பராக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பிளேசஸை போகிறது அவாய்ட் பண்ணுறது தாங்க பெட்டராக இருக்கும். எல்லாமே டபுள் ரேட்டு. இன்றைக்கி இருக்கிற கேஸ் பிரச்சனைனால ஒழுங்கான உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது. அந்த மாதிரி நீங்கள் போகிறத விட இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த லேக் பக்கத்துலேயே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.